அரகரம பார்வதி பதையே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து அப்பா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும் மாறுகிறட்கலாம் நான் அன்பு செயல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கெனும் நான் சென்றே எந்த நினைந்த அருட்புகளை எம்பிடல் வேண்டும் செப்பாத மேல்நிலை சுத்த சுமார்க்க சங்கம் திகழ்ந்தோங்க அருட்ஜோதி செலுத்தியிடல் வேண்டும் தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும் தலைவன் என்னை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே புண்படா உடம்பும் புறைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி கண்படாது இரவும் பகலும் நின்னையே கருத்தில் வைத்தேத்துதற்கு செய்தேன் உண்பனே நினினும் உடுப்பனே நினினும் உலகரை நம்பினேன் எனது நண்பனே நலம் சார் பண்பனே நினையே நம்பினேன் கைவிடேலனே. திருச்சிற்றம்பலம். எல்லாம் அல்ல சிவபரம்பொருளின் திருவருட்கருணையினால் இன்று திருமூலர் திருமந்திரம் 4ஆம் தந்திரத்தில் நவாக்கரி சக்கரம் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறோம். நவாக்கரி மந்திரத்தினுடைய நவாக்கரி சக்கரம் எப்படி அமைப்பது அப்படிங்கிறத முதல் 10 பாடலில் 2 பாடல்லே நவாக்கரி மந்திரம் எப்படி அமைக்கிறதுன்னு சொல்லிட்டாரு. இப்போ நவாக்கரி மந்திரம் அமைத்த பிறகு நவாக்கரி மந்திரத்தை எப்படி நாம் உச்சாடனம் பண்ணுது அப்படின்னு ஒவ்வொரு வரைக்கும் உச்சாடனத்தை பற்றி சொல்கிறார் ஒவ்வொரு பாடலில். இன்னும் கொஞ்சம் முன்னால் போய் இந்த நவாக்கரி மந்திரத்தை உச்சாடனம் பண்ணுனா நமக்கு என்ன கிடைக்கும், நம்மளுடைய மனம் புத்தி சித்தம் அந்தக்கரணம் அனைத்தும் தூயதாகும். இந்த உலகத்தில் உண்டான எல்லா பெயர் புகழ் எல்லாத்தையும் நாம் அனுபவிக்கலாம். அப்புறம் இதை தவிர்த்து நாம் போக வேண்டிய இடத்திற்கு போய் சேரலாம். எதை அடைந்தால் இனி அடைய வேண்டியது ஒன்று இல்லையோ அதை அடையலாம். அதுக்காண்டி துற்றவை துறந்த வெற்றியராக்கையா நம்ம போகணுமா அப்படின்னா அது இல்லை. நீங்கள் இகலோகத்தில் பொன் பொருள் வெள்ளி நவ நவ மணிகள் நவமணிகள் எது வேண்டுனாலும் இதில் கிடைக்கும் அப்படின்னு முதலே சொல்லிட்டார். நம்மளை எல்லாரும் துறவியாக்க சொல்கிறாங்களோ அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். உங்களுக்கு பொன் வேணுமா, பொருள் வேணுமா, கல் வேணுமா, எதுனாலும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அரச பதவி வேணாலும் அது உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த நிறைநிலை அனுபவம் பெற்ற உயிர் இந்திர லோகமாலும் அச்சுவை வெறினும் வேண்டேன் அரங்கமா நகருளானேன்னு நான் எந்த பதவி பட்டம் கிடைச்சானாலும் வேண்டாம், இந்த அருள் அனுபவம் இந்த நவாக்கரி மந்திரத்தை நாவுக்குள்ளே ஓதுறது மூலமாக அந்த நாவடி உள்ளே மாவடியாகி அந்த பரம் எனக்குள்ளார எப்படி இருக்குது அப்படிங்கக்கூடிய அருள் அனுபவத்தை உணர்ந்த பிறகு எனக்கு வேறு எது கிடைச்சானாலும் எனக்கு தேவையில்லைன்னு இருக்கும். ஆனால் அது வரைக்கும் நீங்கள் எதையும் பெறணும்னு விரும்புனீங்கன்னா இந்த மந்திரத்தை பயன்படுத்தி பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி இதில் நம்மளை கூட்டிகிட்டு போகிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு அந்த எப்படியாவது இந்த உயிர்கள் கிடைத்தேராதா, 3000 ஆண்டு தவம் இருந்து 3000 மந்திரத்தை எழுதியிருக்கிறாரு. எப்படியாவது ஒரு உயிர் கிடைத்தேறாதா, அந்த உயிருக்கு நாம் நல்லது செஞ்சிட மாட்டோமா? ஏன்னா அவர் கண்ணை மூடிட்டு அவருக்கு கிடைச்ச அருள் அனுபவம் அந்த அருள் அனுபவத்தை மாதிரி ஒரு அருள் அனுபவம் உலகத்தில் உண்டானா கிடையாது. அந்த அருள் அனுபவத்தை அவர் பெற்றுக்கிறாரு. அந்த அருள் அனுபவத்தை உள்வாங்கி கொண்டு அவர் நான் பாட்டில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிருக்கலாம். அவர் அப்படி மாதிரி போகலை. நமக்காக வேண்டி ஒரு மந்திரம் எழுதும்போது அந்த மந்திரம் எந்தெந்த நாடி நரம்புகளில் முதல்ல இதுக்கு முன்னால் பேசின அந்த பைரவி சக்கரத்தில் அவர் சொல்லியிருக்கிறாரு. ஒரு மந்திரம் நாபிக்கமலத்திலிருந்து மேலெழும்போது 50 நாடி நரம்புகள் ரொம்ப இன்றியமையாத நாடி நரம்புகள் 50 நாடி நரம்புகள் வழியாக அது பாயும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ பெரிய நரம்பியல் நிபுணர்கள் கூட இது மாதிரி கண்டுபிடிச்சிருக்க முடியாது. நியூரோ ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு அவங்களுடைய எல்லைக்கெல்லாம் தாண்டி ஒவ்வொரு இடத்துலையும் எவ்வாறு இந்த மந்திரங்கள் பயணிக்கிறது அப்படிங்கிறத நமக்கு எடுத்து சொல்கிறாரு. குறைஞ்சபட்சம் நாம் முழுமையாக அதை அருள் அனுபவமாக வாங்காட்டி கூட இகலோகத்தில் நம்ம பெருத்தியார் வளர்ச்சியை கண்டு பொறாமப்பட்டு பெருத்தியாருடைய சிந்தனைகளை கண்டு பொறாமப்பட்டு அது மாதிரிலாம் இல்லாமல் இது நமக்கு விதித்தது இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை தாங்கிறதுக்காக வேண்டியும் படிச்சுக்கலாம். அப்புறம் எனக்கு விதித்ததை மாற்றி அமைச்சு அவர் முதலே இந்த பகுதியிலே நம்ம நேற்றைக்கு பார்த்த பகுதியில் சொல்கிறாரு. காலன் நியமித்த அந்த காலகட்டத்தையும் தாண்டி நாம் வாழலாம் அப்படிங்கிறாரு. அப்போ இயற்கை விதித்ததை தாண்டி வாழக்கூடிய அளவுக்கு இதில்
ஆற்றல் மிக்க மந்திரங்கள் சொற்கள் இருக்கின்றன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ இயற்கையவே மாற்றி அமைக்கக்கூடியது, அது இயற்கையினுடைய துணையுடன் மாற்றி அமைக்கலாம் அப்படின்னு சொல்லார். இயற்கையை மீறி நம்ம மாற்றி அமைக்க வேண்டாம். இப்போ எப்படி விஸ்வாமித்திரர் வந்து ஒரு உலகம் படைச்சாரோ, ஒரு சொற்கலோகம் படைச்சாரோ, அது மாதிரி இல்லை. என்னுடைய உடலில் உண்டான அணுக்களை எல்லாம் சுத்திகரம் செய்து, என்னுடைய உணர்வு அலைகளையும் சுத்திகரம் செய்து, அதற்கு மேல் நான் பெற வேண்டிய அருள்ஞான நிலையை நம்ம பெறலாம். அப்போ அந்த அணுக்களை மாற்றி அமைச்சு, இந்த RNA DNA மாலிக்குள் நம்மகிட்ட இருக்கிறத மாற்றி அமைக்கக்கூடிய வலிமை வந்து இந்த ஸ்ரீம் ஹ்ரீம் அப்படிங்கக்கூடிய அந்த சொற்களுக்கு அது இருக்குது. அதை நீங்கள் சொல்லிட்டே வாங்க. அதை நீங்கள் சொல்லிட்டு வரும்போது, நாங்கள் இத்தனை நாள் இவ்வளவு நேரம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லாதீங்க. எவ்வளோ உங்களால் சொல்ல முடியுமோ அவ்வளோ சொல்லுங்கள். அப்படி சொன்னீங்கன்னா உங்களுடைய எல்லா அணுக்களும் மாற்றி அமைக்கப்பட்டு உங்களுடைய விதியவே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு ஞான நிலை உங்களுக்கு கைவரும் அப்படின்னு சொல்கிறார். இவ்வளவு ஞான நிலை கைவந்தால் நம்ம பைரவி மந்திரம்னு ஒரு மந்திரத்தை ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அம்பல சக்கரத்தில் நிறைய மந்திரங்கள் சொல்லியிருக்கிறோம். அதுக்கு முன்னால் சொல்லிகிட்டே இருந்திருக்கிறோம். அம்மா நாங்கள் எந்த மந்திரத்தை தான் சொல்கிறது? அம்பல சக்கரத்தில் சில மந்திரங்கள். இன்றைக்கி ஒரு அன்பர் ஃபோன் பண்ணி என்கிட்ட, அம்மா ஏன் மந்திரங்களெல்லாம் நீங்கள் இவ்வளோ ஸ்பஷ்டமாக நீங்கள் வெளியிடுறீங்க? அது ரகசியமானது, அது வந்து குரு உபதேசமாக பெறக்கூடியது, நீங்கள் எதுக்கு இதை தூரம் அதை வெளியிடுறீங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாங்க. திருமந்திரத்தில் இந்த மந்திரத்தினுடைய பெருமை சொல்லி நாம் படிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை திருமூல தேவநாயனார் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அதை வந்து நாம் படித்ததை நம்ம பிரத்தியாருக்கு கொடுக்கறதுல என்ன தவறு? அந்த இவர்கிட்ட வந்து ராமானுஜர்கிட்ட வந்து அவங்க குருநாதர் கூப்பிட்டு, ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கக்கூடியது 8 எழுத்து மந்திரம். இந்த 8 எழுத்து மந்திரம் உனக்கு மோட்சத்தை தரக்கூடியது. இதை நீ பிரத்தியாருக்கு என்னுடைய அனுமதி இல்லாமல் நீ யாருக்கும் உபதேசிக்கக்கூடாது அப்படின்னு அவர் சொன்னார். உபதேசித்தா என்ன நடக்கும் அப்படின்னு இவர் கேட்குறாரு. இந்த 8 எழுத்து மந்திரம் என்னெல்லாம் செய்யும் அப்படின்னு சொல்கிறாரு. ஞானத்தை தரும், மோனத்தை தரும், எல்லா அருள் அனுபவத்தையும் தரும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. பொருள் நிலை விரும்புகிறவங்களுக்கு பொருள் அனுபவத்தையும் இது தரும் அப்படின்னு அவங்க குருநாதர் சொல்கிறார். அப்போ நான் இதை வந்து அப்படி சொன்னால் எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்குறாரு. நீ என்னுடைய அனுமதி இல்லாமல் நீ இந்த மந்திரத்தை பிரத்தியாருக்கு உபதேசம் பண்ணினேன்னா நீ நரகத்துக்கு போவ. அப்படின்னு நான் ஒருவன் நரவகம் புகுந்து இந்த உலகத்தில் உண்டான ஜீவகோடிகள் அனைத்தும் கிடைத்தேறும் பட்சத்தில் எனக்கு அந்த நரகம் பரவாயில்ல, நான் ஒருத்தன் தானே நரகத்துக்கு போவேன், மீதி எல்லாரும் கிடைத்தேறட்டும்னு ஒரு மலை உச்சியில் போய் இருந்து கொண்டு ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கக்கூடிய மந்திரத்தை அவர் சொல்கிறார். அதை பின்வாங்கிய அருளடியவர்கள், அருளாளர்கள், ஞானம் பெற விரும்பினவங்கள்லாம், அந்த ஆழ்வார்களெல்லாம் அந்த இதை சொல்கிறாரு. நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம். இந்த நாராயணா என்னும் நாமம் என்ன செய்தது என்ன அப்படின்னா, உணர்வனும் பெரும்பதம் தெரிந்து அப்படின்னு சொல்கிறார். நான் வாடினேன், வாடி வருந்தினேன், நான் எப்படியெல்லாம் இருந்தேன் என் வாழ்க்கை அப்படின்னா, ஓடினேன் ஓடி இளையவர் தம்மோடு அவர் தரும் கலவியே கருதி. யாரெல்லாம் பெண்கள் இருக்கிறாங்களோ அவங்க தரக்கூடிய இன்பத்தை தேடி நான் ஓடினேன். ஆனால் இறைவன் என்ன செஞ்சான் அப்படின்னா, நான் நாடினேன் நாடி நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம். அது ஓடினேன் ஓடி உய்வது என்னும் பொருளால் உணர்வு எனும் பெரும்பதம் தெரிந்து. இந்த உணர்வை பெறுவதற்கு தான் நம்ம இவ்வளோ பிரயாசப்படுறோம். இப்போ ஓடினேன் ஓடி உய்வது என்னும் பொருளால், உய்திக்கு வழி என்ன அப்படின்னா, நம்ம உணர்வு பெறாமல் எந்த உய்தி நிலையும் அடைய முடியாது. அந்த உய்திக்கான வழி உணர்வு பெறுதல். அந்த உணர்வு நீராய் உருக்கி 6 உயிராய் ஆக்கும் ஒரு அருள் அனுபவம். அந்த அருள் அனுபவத்தை நீங்கள் நீராய் உருக வேண்டும், 6 உயிராய் நிற்க வேண்டும். அப்படி நடந்தால் என்ன நடக்கும்னா, நெஞ்சில் வஞ்சம் கெடும், அவன் இறைவன் பெயராது நிற்பான், அந்த பெருங்கருணையை செய்யும். ஏம்மா நீங்கள் அதில் ஒரு மந்திரம் சொன்னீங்க, இதில் ஒரு மந்திரம் சொன்னீங்க, இதில் ஒரு, நான் சொல்லலை, திருமூலர் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? 7000 மனித பிறவிகளில் அவர் அந்த மனித கேட்டகரியை அவர் தனித்தனியாக பிரிக்கிறாரு. நம்மளுடைய 84 லட்சம் ஜீவயோனி பேதங்களில் மனித உயிர்னு ஒரு உயிர் தலையெடுத்த பிறகு அந்த உயிர் சித்தர்கள் எல்லாரும் பாடியிருக்காங்க. மனிதரில் பாம்புண்டு, மனிதரில் நரி உண்டு, மனிதரில் குரங்குண்டு. மனிதரில் எல்லா மனித சட்டை அவங்க போட்டிருப்பாங்க. அவங்களுக்குள்ள குலநெறித்தனம் என்னென்ன உண்டோ அது அத்தனைக்கும் தனித்தனியாக பிரிக்கிறாங்க. மனிதரில் மரம் உண்டு அப்படின்னு சொல்கிறார். மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர் அப்படின்னு வள்ளுவரும் கூட சொல்கிறார். மக்கள் பண்பு ஒருத்தங்கிட்ட இல்லைன்னா அவன் மரத்துக்கு சமந்தான் அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்போ நம்ம எல்லாரும் மனித பண்பு உடையவர்களாக மாறணும்னா 7000 பிறவி 7000 மனிதர்களை தேர்ந்தெடுக்கிறார். 7000 மனிதர்கள்னால்
நான் எப்படி ஒரு பெரிய குடும்பம் அதுக்கு கீழே சப்டிவிஷன் வரா மாதிரி 7000 பேரை தேர்ந்தெடுத்து அந்த 7000த்துக்கு உட்பட்டு அடங்கக்கூடிய குடும்பங்களாக பண்ணுறார். சரி, ஏக்கிரியை, யோகம், ஞானம் இந்த 4ஐயும் பயிலக்கூடிய உயிர்களை தனித்தனியாக பிரித்து இந்த 7000 உயிர் வர்க்கத்தில் கொண்டு வந்து எந்த உயிர் வர்க்கத்துக்கு எந்த மந்திரம் பொருந்துமோ அதை அவர்கள் தேர்வு பண்ணிக்கலாம். நான் இத்தனை மந்திரம் சொல்கிறேன். பைரவி சக்கரத்தில் ஒரு மந்திரம் சொல்கிறேன். ஹோம் ஹைம் ஹௌ பைரவியே நமக அப்படின்னு ஒரு மந்திரம் சொல்கிறார். அது பைரவி சக்கரத்துக்கான. அப்புறம் அம்மும் நிறைய மந்திரம் நீங்கள் ஏற்கனவே ஒவ்வொரு பாடலை படிக்கும்போது இந்தந்த மந்திரங்கள் இருக்குன்னு. இத்தனை மந்திரமும் ஒரு உயிருக்கு தேவையில்லை. என்னையும் ஒரு வார்த்தைகள் படுத்தாய் பற்றினேன் பதையேன் மனமிக உருகேன் அப்படிங்கிறாரு மணிவாசக பெருந்தகை. அப்போ ஒரு வார்த்தை ஒரு உயிருக்கு போதும். அந்த ஒரு வார்த்தை எந்த மந்திரம் அப்படிங்கிறதுக்கு அவர் நீங்கள் உங்கள் உயிர்களுக்கு தகுந்த மாதிரி உங்கள் உணர்வு நிலைக்கு தகுந்த மாதிரி இந்த மந்திரங்களை நீங்கள் படிக்கும்போது எந்த மந்திரம் உங்களை ஒரு உன்னதமான உயர்நிலைக்கு அழைச்சிட்டு போதும் அந்த ஒரு மந்திரமே உங்களுக்கு போதும். எல்லா மந்திரமும் நீங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அந்த மந்திரத்தை நீங்கள் உள்வாங்கி கொண்டு நீங்கள் இந்த முயற்சி செய்தீர்களே ஆனால் இந்த மந்திரம் நம்மளை வாழ்வித்து தரக்கூடிய ஒரு மந்திரமாக அமையும். அந்த மந்திரத்தை பெற்றுக்கொண்டு நாம் உயர்நிலைக்கு நம்ம போகலாம். அதுக்காக வேண்டி இத்தனை மந்திரம் சொல்லியிருக்கிறாரு. இந்த 9 நவாட்சரிங்கக்கூடியதிலேயே நவ அட்சரங்கள் கொண்டதிலேயே ஒவ்வொரு கட்டத்துக்கும் உண்டான மந்திரங்களை தனி வகைப்படுத்தி அதில் எந்தெந்த மந்திரங்கள் உங்களுக்கு தேருங்கிறத நீங்கள் வச்சுக்கோங்க. உங்களுக்கு பொன் தரக்கூடியது இது, பொருள் தரக்கூடியது இது, உணர்வலைகளை செம்மைப்படுத்தக்கூடியது இது, இறை அனுபவத்தை தரக்கூடியது இது, ராஜபோகத்தை தரக்கூடியது இது, யோக போகத்தை தரக்கூடியது இது, சிவயோக போகத்தை தரக்கூடியது இதுன்னு தனித்தனியாக அவர் பிரித்து சொல்கிறார் நமக்கு. அப்போ நமக்கு தேர்ந்தெடுத்த மந்திரம் எது அப்படின்னு தெரிஞ்சுட்டு நாம் அந்த மந்திரங்களை உள்வாங்கி கொண்டு சொன்னோம்னால் அது போதும். எல்லா மந்திரத்தையும் எல்லாரும் உச்சரிக்க வேண்டும்னு அவசியம் இல்லை. எல்லாரும் ஒரு வார்த்தைகள் படுத்துங்கக்கூடியது எல்லா அருளாளர்களும் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். நான் எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத என்னுடைய ஜீவ சுதந்திரத்துக்கு இறைவன் விட்டுருக்குறான். அப்போ நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னா சரணாகதி பண்ணி எனக்கான மந்திரம் எது, எனக்கான வார்த்தை எது, நான் உணர்வெனும் பெறுவதன் தெரிந்து கொள்வதற்கு தடையாக உள்ள கற்கள் எது, அவைகளை எடுத்தறிந்து விட்டு நான் ஞானத்தை நோக்கிய பயணத்தை நான் கொள்ள வேண்டும் அப்படிங்கக்கூடியதை நம்ம சரணாகதி பண்ணணும்னா இறைவனே நம் முன்னால் நின்று உனக்கு இந்த மந்திரம் தான் உரிய மந்திரம்னு சொல்வார். நான் நிறைய திருவாசகம் படிக்கிறேன், நான் நிறைய தேவாரம் படிக்கிறேன், நான் நிறைய அருட்பா படிக்கிறேன், நான் அகோல் பாராயணம் பண்ணுறேன், நான் இதெல்லாம் செய்கிறேன், எனக்கு இறைவன் ஒரு நாள் கூட காட்சி கொடுக்கவே இல்லை, அல்லது என்னுடைய உள் உணர்வில் நின்று நீ இதை செய்யுன்னு சொல்லலையே அப்படின்னு நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு எண்ணம் ஓடும். இவ்வளவு நீங்கள் ரொம்ப விரிவாக்கமாக எல்லாம் சொல்கிறீங்களம்மா, எங்களுக்கு ஏன் அதை வரலை அப்படிங்கிறத நீங்கள் ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னு. சுவாமி விவேகானந்தர் ஒவ்வொரு இடமா போய் நின்று நானும் இறை உணர்வு பெறுவது எப்போது, நான் இறை ஞானத்தை பெறுவது எப்படி, இறைதாகம் எனக்கு இருக்குன்னு ஒவ்வொருத்திட்டையாக போய் கேட்குறாரு. அவருடைய காலேஜில் அவருக்கு பாடம் எடுக்கக்கூடியவர் வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் பற்றி அவர் விரிவாக்கமாக சொல்லும்போது இயற்கையோடு ஒன்றிய வாழும் ஒரு பெரியவர் சமகாலத்தில் நாம் வாழும் காலத்தில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் வாழும் இடம் தட்சிணேஸ்வரம் அப்படிங்கக்கூடிய புண்ணிய பூமி. அந்த புண்ணிய பூமியில் இருக்கக்கூடிய அந்த மகான் அவர் நம்ம நாட்டுக்காரர் இல்லை, அவர் வெளிநாட்டுக்காரர். அப்போ பிரிட்டிஷ் கவர்மெண்டோடைய ஆதிக்கத்தின் கீழே நம்ம இருக்கிறோம். அந்த நேரத்தில் அவர் சொல்கிறார், அந்த இயற்கையோடு ஒத்து வாழக்கூடிய அந்த மகானை போய் ஒவ்வொரு ஜீவனும் தரிசிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. யாருக்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கும் அவங்கெல்லாம் போய் அவரை போய் தரிசிச்சுட்டு வாங்கன்னு சொல்கிறார். ஒவ்வொருத்திட்டையாக போய் இறைவனை கண்டீர்களா, இறைவனை கண்டீர்களா, இறைவனை கண்டீர்களா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. ஒருத்தருமே பதில் சொல்லலை. இவர் இவ்வளோதான் சொல்லியிருக்கிறாரு. அந்த இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் அவர் உடனே கிளம்பி வந்துட்டார். இவரை போய் பார்க்கறதுக்காக வேண்டி வராரு. அவ்வாறு வரும்போது ராமகிருஷ்ண பரமஹம்சரை பார்த்த உடனே ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு என்ன ஆகுது, நான் மடி நிறைய பாலை சுமந்து கொண்டு திரிகின்றேன், இந்த குழந்தைக்கு எந்த குழந்தைக்கு இந்த ஞானத்தை நான் புகட்டுவேன்னு சொல்லி நான் என் மடி கணக்க நான் இருக்கின்றேன், என்னுடைய மார் கட்டி கொண்டது, இந்த ஞானத்தை பருகுவதற்கான ஒரு கன்று எனக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் ஏங்கிக்கிட்டு இருந்தேன் குழந்தை. இப்போ நீ வந்துட்ட பார்த்தியான். இவருக்கான முன்னும் பின்னும் பழக்கம் இல்லாத ஒருத்தர் நம்மகிட்ட இந்த மாதிரியெல்லாம் ஒரு கதை சொல்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டு அவர் இவரை ஒரு வித்தியாசமான ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்து ஏதோ அவருக்கு பார்க்கும்போது அந்த காலத்தில் பிஎல் படிக்கக்கூடிய அளவிற்கு வசதி வாய்ப்பான குடும்பத்தில் அவர் செல்வச் செழிப்பான குடும்பத்தில் பிறந்தவர்.
அவர் வளர்ந்த சூழ்நிலை அப்படி. இவர் ஒரு கோயில் பூசாரி. இவர் நம்மளை பார்த்து நான் உனக்காண்டி ஏங்கிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னால் ஏதோ அவர் சொல்லிட்டு போகிறாரு அப்படிங்கிற இவருடைய படிப்பு, இவர் வளர்ந்த சூழ்நிலை எல்லாம் இவர் அப்படி தான் நினச்சாரே தவிர, இவர் தான் தனக்கு ஞானத்தை புகட்டக்கூடிய ஞானகுரு, நமக்கு மோனத்தில் நிலை நிற்கக்கூடிய மோனகுரு அப்படிங்கிறது இவருக்கு தெரியலை. இவர் ஆனால் எல்லாத்தையும் அவர் கேட்டுக்கிட்டு எல்லாம் சமாதானமாக அவர் இருந்தார். அதுன்னு நான் உங்களை பார்க்க வரேன், நான் உங்ககிட்ட நான் எங்கள் ப்ரொஃபஸர் சொன்னதுனால நான் பார்க்க வரேன், நீங்கள் கடவுளை கண்டிருக்கீங்களா, எனக்கு காட்ட முடியுமா? அவர் கேட்ட கேள்வி, தாங்கள் கடவுளை கண்டீர்களா? அப்படி கண்டீர்களான்னு எனக்கு காட்ட முடியுமா? குழந்தை, உன்னை விட நெருக்கமாக நான் கண்டிருக்கிறேன், உன்னோடு பேசுறதை விட நெருக்கமாக நான் அவர்கிட்ட பேசுகிறேன், உனக்கு நான் காட்டவும் முடியும் அப்படின்னு சொன்னார். மீதி பேரெல்லாம் என்ன சொன்னாங்க, நீ உபனிஷத் படி, நீ வேதம் படி, நீ அவங்களுடைய வரலாறு படி, இவங்களுடைய இதைப்படி, இப்படி தான் சொன்னாங்க. இவர் நான் உனக்கு காட்டித்தரவும் முடியும், நான் உனக்கு உணர்த்தவும் முடியும் அப்படின்னு சொன்னார். அப்போ இவர் அந்த அந்த உணர்த்த முடியும்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை இவரை பிடிச்சிக்கிடுச்சு. இவர் எப்படி உணர்த்துறார், நான் அந்த உணர்வை எவ்வாறு பெறுவேன் அப்படிங்கக்கூடிய ஏக்கத்தில் இருந்ததுனால எத்தனை மணி ஆனாலும் நாம் இவற்றை அந்த உணர்வை பெற்றுக்கொண்டு தான் செல்ல வேண்டும் அப்படிங்கக்கூடியது தட்சிணேஸ்வரத்தில் இவர் இருக்கிறாரு. அவர் எல்லாரும் போன பிறகு விவேகானந்தரை தன்னுடைய கைப்பிடிச்சு அழைச்சிட்டு போய் தன் அறையில் கொண்டு வைத்து அவருடைய மார்பை தொட்டு அவர் காட்டுறார். அதாவது தொட்டு காட்டும் வித்தை, தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராதுன்னு சொல்லுவாங்க. அவர் தொட்டு காட்டியவுடன் இவருடைய மார்பில் அவர் கை வச்ச உடனே அநாகத சக்கரத்திலிருந்து எழக்கூடிய அந்த வாசி நிலை மேலெழுந்து அவருக்கு இந்த உடல் கடந்த பயணத்திற்கு அவரை அழைச்சிட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் இந்த உடலுக்குள்ளே வரும்போது அவர் எனக்கு என்னுடைய தந்தையார் இறந்து விட்டார், எனக்கு தாயாரும் சகோதரிகளும் உள்ளார்கள், நான் எங்கேயோ போவதாக தெரிகின்றது, அதிலிருந்து நான் விடுதலையாகி வரணும்னு சொல்லிட்டு அவர் வந்தார். இன்றைக்கி உனக்கு தாயார் நினைவு சகோதரி நினைவு இருக்குடா குழந்தை, நாளைக்கு அதுவும் கூட இல்லாமல் போகும்னு இவர் மனசுக்குள்ளே நினச்சிட்டு ஒன்றுமே சொல்லலை. ஆனால் இவர் தன் உணர்வு வந்த பிறகு அவர் நினச்சார், ஏதோ மெஸ்மரிசமோ ஹிப்னாட்டிசமோ பண்ணி இவர் என்னை ஆட்கொண்டிருக்கிறாரு. அந்த மெஸ்மரிசம் ஹிப்னாட்டிசத்திலிருந்து நான் விடுதலை ஆகுவேன், நான் பகுத்தறிவு மிக்க ஒரு இளைஞன், நான் இந்த மாதிரி சாதாரண விஷயத்துக்கு நான் ஆட்பட மாட்டேன், நான் இனிமேல் இந்த வயோதிகமான ஒரு பிராமணரை நான் பார்க்க வரமாட்டேன்னு சொல்லிட்டு தான் அவர் அந்த ஹாலை விட்டு போனார். மறுநாள் எப்போது காலேஜ் முடியும் அப்படின்னு இருந்தார். கல்லூரி முடிந்த கையோடு அவர் நின்னது தட்சிணேஸ்வரம் வாசலில் தான். ஆனால் இங்கேருந்து போகும்போது முதல் நாள் போகும்போது நான் இனிமேல் இங்கே வரமாட்டேன், இவர் ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு என்னை பண்ணியிருக்கிறாரு அப்படி தான் நினச்சி போனார். ஆனால் மறுநாள் அங்கேயே வந்துட்டார். உடனே குருநாதர் என்ன குழந்தை வரமாட்டேன்னு சொல்லிட்டு போனியே, திரும்ப மீண்டும் வந்துட்டியே அப்படின்னு அவர் மனசுக்குள்ளே நினச்சிட்டு, நேற்றைக்கு உனது தாயாரும் சகோதரி நினைவில் நின்றார்கள், இன்றைக்கு அந்த நினைவும் அற்றுப்போகும் அப்படின்னு சொல்லி அவரை மீண்டும் அவருடைய அறைக்கு கூட்டிகிட்டு போய் மீண்டும் அவர் அதே ஸ்பரிச, அதாவது தொடு உணர்வு மூலமாக ஸ்பரிச தீட்கையாக அந்த தீட்கையை அவர் கொடுக்குறார். அந்த தீட்கையை பெற்றுக்கொண்ட சுவாமிஜி அது வரைக்கும் நரேந்திரன் அப்படிங்கக்கூடிய பேரில் இருந்தார். இப்போ சுவாமி விவேகானந்தர்ங்கக்கூடிய பேரில் மாறுவதற்கான அந்த ஆர்என்ஏ டிஎன்ஏ மாலிக்குள் அத்தனையும் அது செயல்பட்டு போச்சு. அப்போ நம்மளை மனித நிலையில் மனிதரில் மரம் உண்டு, மனிதரில் பாம்புண்டு, மனிதரில் எல்லா விதமான விலங்கினங்களும் உண்டுன்னு சித்தர்கள் பாடின மாதிரி நம்மளுக்குள்ளே என்னவா இருக்கிறோம் நம்மங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் நம்மையும் உணர்த்தி என்னை அறிவித்து எனக்கு அருள் செய்து முன்னை வினையின் முதலை களைந்து வாக்கும் மனமுமில்லா மனோலயம் தேக்கியே எந்தன் சிந்தை தெளிவித்து, நம் சிந்தையை தெளிவிக்கக்கூடிய மந்திரங்கள் இவைகள்லாம். இந்த சுவாமிஜியோட கதை நம்ம நிறைய இடத்துல நிறைய தடவை பார்த்துருக்குறோம். சுவாமிஜி அங்கேருந்து குருநாதர்கிட்டருந்து வந்த உடனே சுவாமிஜியை கேட்குறாங்க, நீங்கள் என்ன அனுபவிச்சிங்க அப்படின்னு. அந்தரங்கத்தின் அந்தரங்கம் நுகர முடியாத ஓர் ஆற்றலை, ஒரு அனுபவ உணர்வினை என் உயிர் உணர்வில் நான் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறதாக சொல்கிறாங்க. அப்போ அந்தரங்கத்தின் அந்தரங்கம் நுகர முடியாத ஒரு அனுபவம் தான் இந்த அனுபவம். இந்த அனுபவத்தை நம்ம உயிரும் நம்ம உணர்வும் தான் நம்ம அனுபவிக்கணும், வேற யாருக்கு இதை எடுத்து சொல்ல முடியாது. அந்த நிலையை பற்றி விளக்குவது தான் இந்த சக்கரத்தினுடைய பெருமை. இதில் எந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரித்தானாலும் இது வணக்கத்துக்குரியதும் பெருமைக்குரியதும். இதை நீங்கள் உச்சரித்து உண்மையிலே உச்சரிக்க தெரியாமல் உச்சரித்தாலும் இறைவன்ட்டு நீங்கள் சரணாகதி பண்ணிவிட்டு, நான் இந்த மந்திரத்தை உச்சரிக்க தெரியாமல் உச்சரிக்கிறேங்கன்னா எனக்கு எப்படியாவது இந்த அருள் அனுபவம் எனக்கு கிடைக்கணும்,
எனக்கு முந்தைய அருளாளர்கள் என்னெல்லாம் பெற்றார்களோ அதை நானும் பெற விரும்புகிறேன். எனக்கு தகுதி கிடையாது, ஆனால் நான் சரணாகதி பண்ணி உன்னிடமிருந்து அதை பெற்றுக்கொள்வேன். நான் அதில் நிலை நிற்கும் கருணையை நீ செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கிட்டோன்னா இந்த மந்திரங்கள் நமக்கு எல்லா விதமான அருள்நிலையும் பெற்றுத்தரும். ஒரு ஆளுக்கு ஒரு மந்திரமே போதும். அதில் நீங்கள் இந்த 9 அட்சரங்களில் இங்கே எதை தேர்வு எடுத்தானாலும் அந்த அட்சரங்களை தேர்வு செஞ்சு நீங்கள் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி நம்மளுடைய சிவாய நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இந்த மந்திரத்தில் 9 அட்சரங்களையும் நான் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சி வச்சுருக்கிறேன். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த சிவாய நம்ம குரூப்பில் இல்லாதவர்கள் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப் குரூப்புக்கு கூட நான் அனுப்பித்தரேன் அந்த 9 அட்சரங்கள் எவ்வாறு இருக்குது அப்படின்னு. நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் உங்களுக்குண்டான மந்திரங்களை நீங்கள் தேர்வு பண்ணி நீங்கள் அதன் மூலமாக உங்களுடைய உயிர் உணர்வை வெளி உணர்வோடு நீங்கள் மாற்றி அமைச்சுக்கலாம். இறை உணர்வோடும் சிவ உணர்வோடும் ஒளி உணர்வோடும் மாற்றி அமைத்து கொள்ளக்கூடிய ஒரு பெருங்கருணையை இந்த மந்திரங்கள் செய்கின்றது அப்படிங்கிறத நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்க. மற்றபடி இந்த மந்திரங்கள் தனித்தனியாக நிறைய சொல்லியிருக்கிறாங்களேன்னா இந்த 7000 உயிர்க்கூட்டங்களுக்காக வேண்டி தனித்தனியாக சொல்லி வச்சுருக்கிறாரு. நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு உங்களுக்கும் தனியான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாரு. நீங்கள் இதை சொல்லிட்டு வாங்க, உங்களுக்கு எந்த மந்திரத்தில் மனம் ஒடுங்குதோ பைரவி மந்திரம் எடுத்துக்கோங்க. திருவம்பல சக்கரத்தில் உள்ள மந்திரங்கள் நிறைய சொல்லியிருக்கிறாரு, எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த இதில் நவாக்கரியில் உள்ள மந்திரத்தை எடுத்துக்கோங்க, எதுனாலும் எடுத்துக்கோங்க. ஹம்ச மந்திரமாக ஓமு கூட நீங்கள் சொல்லிக்கலாம். அந்த ஓமுங்க கூடியதில் நம்மளுடைய உடலுக்கு தேவையான ஆக்சிஜன்கள் குறைய தான் நமக்கு நோய் தாக்கம் வருது. அந்த ஓம்கக்கூடியது நம்ம உடலுக்கு தேவையான ஆக்சிஜனை முழுமையாக பெற்றுத்தருகின்றது அப்படின்னு சொல்லி விஞ்ஞானபூர்வமாக அதை நிரூபித்து சொல்கிறாங்க. எப்போவுமே நமக்கு பகுத்தறிவு செயல்பட்டு நம்ம முன்னோர்கள் எந்த வழியில் போகிறாங்கன்னு நமக்கு தெரியாமல் பகுத்தறிவு மூலமாக நம்மளே தாழ்த்தி கொள்ளுகிறோம். அப்படி மாதிரி இல்லாமல் நாம் மெய்ஞான உணர்வு பெற வேண்டும், என் முன்னோர்கள் வாழ்ந்த வழியில் வாழ வேண்டும். சித்த பெருமக்கள் மெய்ஞானிகள் யோகிகள் எந்த உணர்வை பெற்றார்களோ அந்த உணர்வில் நானும் நிலை நிற்க வேண்டும்னு சரணாகதி பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா இந்த மந்திரம் நம்மளை வாழ வைக்கும். அப்படிங்கிறதோடு நான் மந்திரத்துக்குள்ளே போகிறேன். நீர்பணி சக்கரம் நேர்தரு வண்ணங்கள் பாரணியும் ஹ்ரீம் முன் ஸ்ரீம் ஈராக தாரணியும் புகழ் தையல் நல்லால் தன்னை காரணியும் பொழில் கண்டுகொள்ளீரே. இப்போ நீங்கள் இந்த தையல் நல்லால் இவன் பராசக்தி. இப்போ நம்ம இந்த சக்கரத்தை சொல்லும்போது நவாக்கரி அப்படிங்கும்போது பரமேஸ்வரி அப்படிங்கக்கூடியதில் நம்ம சொல்கிறோம். நீர்பணி சக்கரம் நேர்தரு வண்ணங்கள் பாரணியும் ஹ்ரீம் முன் ஸ்ரீம் ஈராக. இப்போ நாம் இந்த இந்த சக்கரத்தை எப்படி மாதிரி ஹ்ரீம் முன்னால் ஹ்ரீம் போட்டு பின்னால் ஸ்ரீம் போட்டு சொல்கிறது அப்படிங்கிறது ஹ்ரீம் ஐம் ஹவும் ஹ்ரீம் ஹவும் அவும் சவும் க்ளீம் ஸ்ரீம் அப்படிங்கிறது தான் இந்த மந்திரத்தோடைய மொத்த இது 9 அட்சரங்களில். இந்த மந்திரத்தை இப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் மேகம் போன்று காரணியம் மேகம் எப்படி மழையை எதுவும் பாராமல் வர்ஷிக்குமோ அது மாதிரி இந்த மந்திர ஆற்றல்னால உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் வர்ஷிக்கும் அப்படிங்கிறார். அதாவது உங்களுக்கு தன்னாலே கிடைக்கும் அப்படிங்கிறாரு. நீர்பணி சக்கரம் நேர்தரு வண்ணங்கள். இந்த சக்கரத்தில் பொருந்திய எழுத்துக்கள் எல்லாமே நீர் பணினா வணங்குதல் அப்படின்னு அர்த்தம். நீர் பணி நீங்கள் பணியக்கூடிய இந்த சக்கரம், நீங்கள் வணங்கக்கூடிய இந்த சக்கரம் நேர்தரு வண்ணங்கள். இதில் உள்ள எழுத்துக்கள் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாரணியும் ஹ்ரீம் முன் ஸ்ரீம் ஈராம். உலகம் புகழக்கூடிய பாரணியம், அது தலைமையில தூக்கி வைக்கக்கூடிய அளவிற்கு உங்களை ஒரு நிலைப்பாட்டிற்கு கொண்டு போகும். பாரணியும் ஹ்ரீம் முன் ஸ்ரீம் ஈராம் தாரணியும் புகழ் தையல் நல்லால் தன்னை. இதனை வழிபட்டு இந்த தாரணியும், அதாவது அவள் மாலை அணிந்திருக்கிறாள். இந்த தாரணி இந்த பூமியெல்லாம் புகழத்தக்க பெருமையுடையவள், மாலை அணிந்துள்ளவள். அவளை நீங்கள் வணங்கினீர்களானால் கார் அணியும் பொழில் கண்டுகொள்ளீரே. உங்களுக்கு மேகம் போல வர்ஷிக்கக்கூடிய அந்த பராசக்தியை நீங்கள் கண்டுகொள்ளலாம் அப்படின்னு சொல்றார். கண்டுகொள்ளும் தனி நாயகி தன்னையும் மொண்டுகொள்ளும் முகவசியம் அதாயிடம் பண்டுகளும் பரமாய பரஞ்சுடர் நின்றுகளும் நிலைபேருடைய ஆளையே. அதுதான் நிலை பெற்று நிற்கக்கூடியவள். நம்ம இவளை சார்ந்தோன்னா நாமும் நிலை பெற்று நிற்கலாம் அப்படின்னு அவர் ஒரு குறிப்பு கொடுக்குறாரு. இப்போ நம்ம எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், என்னைக்கு இருந்தாலும் நமக்கு சாவு நிச்சயம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் யாராவது கேட்கும்போது
அருட்பாவை கேட்கும்போது, திருமந்திரம் கேட்கும்போது, திருவாசகம் கேட்கும்போது எல்லாரும் வந்து சாவா நிலை இது தந்தனம், என்றும் இருப்பதான நிலை அப்படின்லாம் சொல்கிறாரு. அண்டப்பகுதியில் அந்த என்றும் இருப்பதான நிலை பற்றி சொல்கிறாரு. இவர் சாவா நிலை இது தந்தனம் உனக்கு ஆ என அருள் அருட்பெருஞ்சோதிங்கார். இவர் 80 கோடி யுகம் நான் எண்ணில் கோடி யுகம் நான் இருந்தேன்னு சொல்கிறாரு. ஆனால் எல்லாரும் சொல்லியிருக்கதை கேட்டு நமக்கு மந்திரத்தில் மாங்காய் காய்க்கணும் அப்படின்னு விரும்புகிறோமே தவிர நம்மகிட்ட எந்த பயிற்சியோ முயற்சியோ சரணாகதியோ நம்மகிட்ட இல்லை. நான் என் குணத்தை மாற்றிக்கணும்னு நான் நினைக்கவே இல்லை. நான் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு தவறுன்னு எது தோணுதோ அதை நான் செய்யக்கூடாது அப்படிங்கக்கூடிய உறுதிப்பாடு என்கிட்ட இல்லை. இன்னும் சொல்லப்போனால் சில பேருக்கு தவறு நாம் செய்வது தவறுன்னே அவங்க தோன்றதில்லை. அடுத்தவங்க மேலே தான் அவங்க குறை கண்டுபிடிப்பாங்க. அவங்களுக்குள்ளேயே எந்த குறையும் அவங்களுக்குள்ள குறை என்னன்னு அவங்களுக்கு தெரியவே செய்யாது. அது எல்லாமே இந்த மந்திரங்களை சொன்னீங்கன்னா, நான் என்னை அறிவித்து எனக்கு அருள் செய்து நான் என்கிட்ட என்ன குறை இருக்கோ அதை திருத்தி பணிகொண்டு என்னுடைய சொரூபம் என்ன, என்னுடைய ரூபம் என்ன அப்படிங்கக்கூடியதை எனக்கு காட்டி கொடுத்து நான் ஞானம் பெறும் வழி என்ன என்பதை எனக்கு உணர்வில் நின்று உணர்த்தி அந்த நிலையை தருவது இந்த மந்திரம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. கண்டுகொள்ளும் தனி நாயகி தன்னையும் மொண்டுகொள்ளும் முகபசீதமாயிடும். மொண்டு கொள்ளுதல்னா வாரிக்கொண்டு விழுங்கினேன் அப்படின்னு சொல்கிறாருல மணிவாசக பெருந்தகை. அது மொண்டு கொள்ளுன்னா நம்ம ஏரியாவில் நம்ம என்ன சொல்லுவோம், இந்த தண்ணியை சொம்புலேருந்து மோந்துட்டு வா அப்படின்னு சொல்லுவோம். அது மொண்டு கொள்ளுதல்னா முகர்ந்து வா அப்படின்னு அர்த்தம், கோதிட்டு வா அப்படின்னு சொல்கிற வார்த்தைக்கு சொல்கிறாரு. வாரிக்கொண்டு நீங்கள் அந்த மந்திரங்களை அப்படி விழுங்கிக்கிட்டேன்னா, நாவடி உள்ளே வைத்து நீங்கள் இதை பூஜனை பண்ணினீங்கன்னா கண்டுகொள்ளும் தனி நாயகி தன்னையும் மொண்டு கொள்ளும் முகவசியதமாயிடும். இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல உங்களுக்கு முகம் வசீகரமான முகமாக ஆகும். யார் இதை முகவசியம் வேண்டான்னு யார் சொல்ல போகிறா? எல்லாரும் தன்னை கண்டு வசியமாகணும்னு தான் எல்லாரும் நினைப்பாங்க. அதுக்கு அவர் சொல்கிறார், நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள், உங்களுக்கு முகவசியம் ஆயிடும் அப்படின்னு சொல்கிறார். பண்டுகொள்ளும் பரமாய பரஞ்சொடர். இது நான் பரஞ்சொடருங்கக்கூடிய ஆதிமூர்த்தி அவங்களுக்கு அருள் புரிந்து அந்த தேவதேவனை நீங்கள் கண்டுகொள்வீர்கள். பண்டு அவன்தான் எது மூல முதல் பொருளோ, எது முதலில் தோன்றியதோ, எது தோற்றுவாய்க்கு அப்பாற்பட்டதோ அதை நீங்கள் கண்டுகொள்ளலாம். பண்டுகொள்ளும் பரமாய பரஞ்சுடர் நின்று கொள்ளும் நிலைபேருடையாளையே, நிலைத்த பேருடைய இவளை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறார். பேருடையால் தன் பெருமையை எண்ணிடில் நாடுடையார்களும் நம் வசமாகுவர், மாருடையார்களும் வாழ்வது தான் இல்லை, கூருடையாளையும் கூறுமின் நீரே. பேருடையால் தன் பெருமையை எண்ணிடில், இந்த பேர் நீங்கள் பெருமையாக நீங்கள் நினைக்கணும்னா இந்த பேர் உடையவர்கள், இந்த பேர் தான் நவாக்கரிங்கக்கூடிய அந்த தாயார் தான் பெரும்பேர் உடையவள். அவளை நம்ம எண்ணணும்னா பேருடையால் தன் பெருமையை எண்ணிடில், அவளுடைய பெருமையெல்லாம் எப்படின்னு சொல்ல போனால் நாடுடையார்களும் நம் வசமாவர். நவாக்கரியை நாம் உச்சரித்து வரும்போது நவாக்கரியை நாம் நாவுக்குள்ளே ஓதணும்னு சொல்கிறாரு. அது வாய்விட்டு சொல்லக்கூடியது இல்லை. அதனால் அந்த நாவடி உள்ளே நாம் ஓதிக்கொண்டு வந்தோமானால் நாடுடையார்கள், தேவதேவர்கள் மட்டும் இல்லை, இந்த பூலோகத்தில் உண்டான அரசாலும் எல்லாரும் நம் வசமாவார்கள். நாடுடையார்களும் நம் வசமாகுவர், மாருடையார்களும் வாழ்வது தான் இல்லை. நம்ம கருத்துக்கு முரணான கருத்துக்கள் உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாரும் நம்ம கருத்தோடு ஒத்து போகிறவங்களாக இருப்பாங்க. எப்பவுமே ஆன்மீக சிந்தனை அப்படின்னு சொன்னாலே ஒத்த கருத்துடையவர்கள் அவர்கள் பேசிக்கொள்வதுதான் ஆன்மீகமாகும். அப்போ மாருடையார்கள் இருக்க மாட்டாங்க, மாறுபட்ட குணம் உள்ளவர்கள் அதில் இருக்க மாட்டாங்க. கூருடையாளையும் கூறுமின் நீரே. அதனால் நீங்கள் இறைவனை கூருடையாள், இது மாதுரு வாகனாக இவ விளங்குறா. அப்போ அந்த உமாபதியை இவளுடைய பகுதியில் வச்சிருக்கிறா. நாமும் அவளை வணங்கினோமானால் அது மயமாக ஆகலாம் அப்படிங்கிறாரு. கூறுமின் எட்டு திசைக்கும் தலைவியை ஆறுமின் அண்டத்து அமரர்கள் வாழ்வென மாறுமின் வையம் வருவழி தன்னையும் தேருமின் நாயகி சேவடி சேர்ந்தே. ஆறுமின் அண்டத்து அமரர்கள் தம் வாழ்வு. தேவதேவர்கள்லாம் எப்படி வாழ்ந்தாங்க, அந்த கோடீஸ்வரன் எப்படி வாழ்ந்தான், இவன் எப்படி வாழ்ந்தான், இவன் இந்த பெரிய கார் வச்சுருக்கானே, இவன் 2 கோடி கார் வச்சுருக்கான், இவன் 1.5 கோடி கார் வச்சுருக்கான், நமக்கு ஒரு கார் கூட இல்லையே, அப்படி மாதிரி உங்களுக்கு நினைக்க தோணாது. ஆறுமின் அமரர்கள் வாழும். நான் இந்திரலோகமாலும் அச்சோபெரினும் வேண்டேன், எனக்கு அது எதுவுமே தேவையில்லை. தேவர்கள் வாழ்வு கூட எனக்கு வேண்டாம். புரந்தராதி இன்பமும் வேண்டேன் புரந்தராதி இன்பமும். எனக்கு அந்த தேவதேவர்களுடைய வாழ்வெல்லாம் எனக்கு தேவையில்லை, இந்த இன்பம் எனக்கு போதும் அப்படிங்கக்கூடிய நினைவை, அந்த உணர்வை நமக்கு நல்கக்கூடியது இந்த மந்திரம். கூறுமின் எட்டு திசைக்கும் தலைவியே.
இந்த என் திசைக்கும் தலைவியாக விளங்கக்கூடிய இவளை பற்றி நீங்கள் போற்றி பாடுங்கள். ஆறுமின் அண்டத்து அமரர்கள் வாழ்வு என. இவ அண்டத்து அமரர்கள் தேவதேவர்கள் வாழும் வாழ்வெல்லாம் இது ஒரு வாழ்வா? எனக்கு நான் அவாக்கரியை சொல்லி நான் நிரந்தரமான இன்பத்தில் நான் என்றும் நிலைப்பதான ஒரு நிலையில் நான் இருக்கும்போது இந்த அமரர்கள் வாழ்வு ஒரு வாழ்வா? அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க? அங்கேயும் போய் அவங்க என்னை பூலோகத்தில் உள்ளவங்கள்லாம் தன்னை வணங்க வேண்டும் என்று அவர்கள் தாம் வாழ்வான் வேண்டி இறைவனை துதிக்கிறார்கள். நான் அப்படி இல்லை. நான் இறைவன் வேண்டும் என்று நான் இறைவியை துதிச்சேன். அந்த இறைவி எனக்கு வசப்பட்டான். தேவர்கள்லாம் தாம் வாழ்வான் வேண்டி தம்மையெல்லாம் தொழ வேண்டி எல்லாரும் தன்னை தொழ வேண்டும் என்றும் தாம் வாழ வேண்டும் என்றும் அவர்கள் வணங்குகிறார்கள். இவங்க வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா? கருத்தையாரெல்லாம் இவங்களை துதிக்கிறதுல என்ன பெருமை வந்திருக்கு? நான் வாழணும், நான் இறை உணர்வோடு இருக்கணுங்கக்கூடிய வாழ்வுலாம் வாழ்வு. இவங்க அப்படி வாழ்கிறாங்க. இந்த வாழ்வு எனக்கு வேண்டாம். ஆறுமின் அமரர்கள் தம் வாழ்வு. இவங்க அண்டத்து அமரர்கள் வாழ்கிற வாழ்வெல்லாம் ஒரு வாழ்வா அப்படின்னு சொல்லி சிட்டு அப்படின்னு தள்ளிருங்க அப்படிங்கிறாரு. ஆறுமின் அண்டத்து அமரர்கள் வாழ்வென மாறுமீன் வையம் வருவழி தன்னையும். இந்த வையத்துக்குள்ளே மீண்டும் இன்னொரு தாயார் வயிற்றுக்குள்ளே பிறக்கணும். அதுக்கப்புறம் சில கர்மாக்களை செய்யணும். அதுக்கப்புறம் இன்னும் பிறக்கணும். புனரபி ஜனனம் புனரபி மரணம். இது மாதிரி இப்படியே சுற்றி பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே அப்படிங்கிறார். இப்படி சுற்றி நீங்கள் வந்துக்கிட்டு இருக்கிறதுக்காக நீங்கள் பிறக்க போகிறீங்க. இது வேண்டாம். மாறுமின் வையம் மறுவழி தன்னையும் தேருமின் நாயகி சேவடி சேர்ந்தே. இந்த நவாக்கரியோட சேவடியை நீங்கள் சிக்கனை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் இதெல்லாம் தள்ளிட்டு நீங்கள் நிறை இன்பத்திற்கு அடையலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சேவடி சேர செரிய இருந்தவர் நாவடி உள்ளே நவின்றி நின்று ஏத்துவர் பூவடி இட்டு பொலிய இருந்தவர் மாவடி காணும் வகை அறிவாரே. மா அடி, அதாவது இப்போ திருவடி அப்படிங்கக்கூடியது அகண்ட பிரபஞ்ச ஆற்றல் முழுவதும் 8 திக்கிலும் அந்த பிரபஞ்ச ஆற்றல் முழுவதும் தன்னுடைய வண்ணத்தையும் வடிவத்தையும் குறிக்கி கொண்டு அந்த ஒளிவண்ண உருவமாக ஆட்கொள்ளப்பட்ட உயிருக்குள்ள உச்சந்தலை வழியாக இறங்கும் ஒரு யோக நிலை அனுபவம். அது அந்த மா அடி, அந்த பெருமைக்குரிய அந்த அடியை நீங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிறார். மாவடி காணும் வகை அறிவார். இந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த அகண்ட பிரபஞ்ச ஆற்றல் உங்கள் உள்ள வரக்கூடிய வழியை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறாரு. சேவடி சேர செரிய இருந்தவர். நீங்கள் இடைவிடாது இந்த அம்மாவுடைய நினைப்பிலே நீங்கள் இருந்தீங்கன்னா நாவடியுள்ளே நவின்று நின்று ஏத்துவர். இந்த நான் அசையாது நீங்கள் ஜெபித்து கொண்டே இருந்தீர்களே ஆனால் அதற்கு மேல் பெறக்கூடிய கேசரி யோகத்தின் மூலமாக பெறக்கூடிய அகண்ட பிரபஞ்ச ஆற்றலை உள்ளிழுத்து கொள்ளக்கூடிய வலிமையும் வல்லமையும் உங்களுக்கு சேரும். அதான் மாவடி காணும் வகை அறிவர். அது உள்நாக்கு பிரதேசத்து வழியாக பரவி நம்மளை என்றும் இருப்பதான நிறை அனுபவத்திற்கு நிலை பெறச் செய்யும். நாவடி உள்ளே நவின்றி நின்று ஏத்துவர் பூவடி இட்டு பொலிய இருந்தவர். இருகண்ணில் மிளிர்வதாகிய ஒரு ஞானத்தை, ஒரு அருள் உணர்வை அது நமக்கு தரும். பூ அப்படின்னா 2 கண்களிலும், அதாவது இந்த 2 கண்களில் மிளிரக்கூடிய ஒளி அப்படிங்கக்கூடியதை சித்தர்கள் எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க. அந்த இருகண்ணில் மிளிர்வதான ஞான ஒளியும் நமக்கு கிடைக்கும். பூவடி இட்டு பொலிய இருந்தவர் மாவடி காணும் வகை அறிவார். ஐமுதலாக வளர்ந்து எடு சக்கரம் மைமுதலாக அமர்ந்து இருங்கீராகும் அம்முதலாகி அவர்க்கு உடையாள்தனை மைமுதலாக வலித்திடும் நீ. ஐமுதலாக வளர்ந்து எழு சக்கரம். இந்த சக்கரம் முதல்ல ஒரு சக்கரம் சொன்னார், ஹ்ரீங்கக்கூடியதை முன்னெடுத்து இப்போ ஐங்கக்கூடியதை அந்த சக்கரத்துக்கு உண்டான பெருமைகளை எல்லாம் சொல்லும்போது உங்களுக்கு பூவடி பொலியை இருக்கலாம், பொடியை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். அப்புறம் உங்களுக்கு நாடாளும் அரசர்கள் உங்கள் வசமாவர், மாறுடையார்கள் உங்களுக்கு மாற்றுக்கருத்து உடையவர்களை நீங்கள் பார்க்க முடியாது. அப்புறம் சொல்கிறாரு மை முதலாக வலித்திடும் நீ. நம்மளுடைய திரோதான மாயை, மைம்னா கருமை அப்படின்னு அர்த்தம். நம்மளுடைய மனதை பீடித்துள்ள கருமைகள் அனைத்தும் பேரும், அதாவது நெஞ்சில் வஞ்சங்கட பேராது நின்ற பெருங்கருணை பேரார். நெஞ்சத்தில் உண்டான வஞ்சங்கள் எல்லாம் கெட்டுப்போகக்கூடிய ஒரு கருணையை இந்த மந்திரம் செய்யும் அப்படின்னு சொல்றாரு. இந்த மந்திரத்தை சொல்லும்போது ஐம் ஹவும் ஹ்ரீம் ஹவும் அவும் சவும் க்ளீம் ஸ்ரீம் ஹ்ரீம். இந்த மந்திரம் தான் நம்மளுடைய நெஞ்சில் வஞ்சத்தை கெடுக்கக்கூடிய ஒரு மந்திரம். இந்த மந்திரத்தை நம்ம உச்சரித்தோன்னா இவைகள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறார். வலித்திடும் நாவுக்கு அரசி இவள் தன்னை பகுத்திடும் ஏத மெய் ஆகமம் எல்லாம் தொகுத்து ஒரு நாவிடை சொல்ல வல்லாளே முகத்துடும் முன்னடம் கண்டுகொள்ளுகிறேன். நீங்கள் பராசக்தி எங்கேயோ இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்காங்க.
உங்கள் முகத்துக்குள்ளேயே, உங்கள் உடலுக்குள்ளேயே, இங்கே முகத்துடுங்கிறது உங்கள் உடலுக்குள்ளேயே அவள் தன்மயமாக இருந்து கொள்ளுவாள் அப்படின்னு சொல்கிறார். இப்போ நம்ம யாதொரு சிந்தனை பாவிக்கின்றோமோ அது மயமாக நாம் ஆவோம். அப்படிங்கிறதுனால நீங்கள் இதை ஆத்மார்த்தமாக சொல்லுங்கள். ஆத்மார்த்தம்னா நம்மளுடைய ஆன்மா அர்த்தமுள்ளதாக செய்யக்கூடியது. இது ஆத்மார்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அர்த்தபூர்வமாக நீங்கள் இந்த மந்திரங்களை சொன்னீங்கன்னா உங்களுக்கு பராசக்தி உங்களுடைய உடலுக்குள்ளேயே நின்று பேசுவாள் அப்படின்னு சொல்கிறார். வலித்திடும் நாவுக்கு அரசி இவள் தன்னை, பகுத்திடும் வேத மெய் ஆகமம் எல்லாம். இவன் தான் நாவுக்குள்ளே நின்று சொல்லக்கூடிய நாவரசியாக இருக்கிறாள். மெய் ஆகமங்கள் வேதங்கள் எல்லாம் இவளை வலுத்துகின்றன. தொகுத்து ஒரு நாவிடை சொல்ல வல்லாளே. இவளை நான் இடையீடு இல்லாமல் எனது நாவுக்குள் சொல்லிக்கொண்டே இருந்தமானால் முகத்திலும் முன்னல கண்டுகொள்ளுகிறேன். இப்போ என்னுடைய முகத்துளும், இந்த முகத்துக்குள்ளே எப்படி கண்டுகொள்ள போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய அண்ணாக்கு பிரதேசத்தின் வழியாக அது மேலிடக்கூடிய அந்த 4 அங்குலம் மூக்கு வழியாக வெளியேறக்கூடிய அந்த மூச்சுக்காற்றை அண்ணாக்கு பிரதேசத்தின் வழியாக உள்செலுத்தினோன்னா ஏற்கனவே அகண்ட பிரபஞ்ச ஆற்றலாக உள்ளது நமக்கு மாவடியாக உள்ளே இறங்கும்போது அதை நம்ம கண்டுகொண்டு அந்த மெய்யின்பத்தை கண்ணார் அமுதமுமாய் நின்றான் கடல்வாடி அப்படிங்கிறாரு. இந்த அமுதக்கடலை நாம் பருகுவதற்கு இது ஒரு பயிற்சியாக இருக்கலாம் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ பாகீஸ்வரியை பயின்றால் நாம் யோக நிலையில் உண்டான உச்சகட்ட ஒரு அனுபவத்தை நாம் பெறலாம் அப்படின்னு சொல்கிறார். கண்ட இச்சக்கரம் நாவில் எழுதிடில் கொண்ட இம்மந்திரம் கூத்தன் புரியதாகும் மன்றினுள் வித்தையும் மானுடர் கையதாய் வென்றிடும் வையம் மெல்லியல் மேவியே. கண்ட இச்சக்கரம் நாவில் எழுதிடு. இந்த சக்கரத்தை நாவுக்குள்ள இடையீடு இல்லாமல் நீங்கள் உச்சரித்து வந்தீங்கன்னா கொண்ட இம்மந்திரம் கூத்தன் புரியதாகும். நீங்கள் சிவனுக்கு வேறு மந்திரம் சொல்லணும், சக்திக்கு வேறு மந்திரம் சொல்லணும்னு நீங்கள் நினைக்காதீங்க. சிவவடிவும் சக்தி வடிவும் ஒன்றே ஒன்று தான். அது ஸ்ரீம் ஹ்ரீம் அப்படிங்கக்கூடிய 2 மந்திர ஆற்றலாக விளங்குகின்றது. இந்த மந்திர ஆற்றல் அகண்ட பிரபஞ்ச ஆற்றலோடு தொடர்புடையது. இது உங்களுடைய எல்லா மந்திரம் செய்யக்கூடியது அப்படின்னு சொல்கிறாரு. மெல்லியலாகிய மெய்ப்பொருளால் தன்னை சொல்லியலாலே தொடர்ந்து அங்கிருந்திடும் பள்ளியலாக பறந்தழு நாள்பல நல்லியல்வாலே நடந்திருந்தானே. இப்போ சில பேர் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது இன்றைக்கி நான் என்ன நேரம் தான் எந்திரிச்சனோ எல்லோரும் பேசுவாங்க. ஐயோ நான் யார் முகத்தில் தான் விழிச்சனும் இப்படிலாம் பேசிக்குவாங்க. இந்த எத்தனை நாள் எப்படி பள்ளியல்வாக நடந்தானாலும் இந்த பராசக்தி மந்திரத்தை நவ அட்சரங்கள் கூடிய இந்த மந்திரங்களை நீங்கள் சொல்லிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா நாளும் நல்ல நாள் தான். யார் இந்த முகத்தில் முடித்தேன், யாரை பார்த்தேன், யாரை எதை தந்திருந்தானே எல்லாம் நல்ல மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லி உத்தரவாதமாக நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. நடந்திடும் நாவினுள் நன்மைகள் எல்லாம் தொடர்ந்திடும் சொல்லொடு சொற்பொருள் தானும் கடந்திடும் கல்விக்கு அரசி இவளாக பறந்திடும் பாரில் பகையில்லை தானே. எனக்கு பகை உலகத்தில் யாருமே எனக்கு பகைவர்கள் கிடையாது. எனக்கு எல்லாரும் நன்மை தான் செய்வாங்க. அப்போ நடந்திடும் நாவினுள் நன்மைகள் எல்லாம் நான் நாவுக்குள்ளே இதை உச்சரித்து வர வர எனக்கு எல்லாம் நன்மையாகவே நடக்கும். எனக்கு தீமையே கிடையாது. தொடர்ந்திடும் சொல்லொடு சொற்பொருள் தான். எந்த சொல்கிறோமோ அந்த பொருள், அதாவது சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லக்கூடிய ஒரு தன்மை எனக்கு தரும். நான் அனாவசியமான பேச்சு பேசினேன், தேவையில்லாத விஷயத்தை சொன்னேன் அப்படிங்கிறதே வராது. எதை சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லக்கூடிய தன்மையை அது நமக்கு தரும். தொடர்ந்திடும் சொல்லொடு சொற்பொருள் தானும் கடந்திடும் கல்விக்கு அரசி இவளாக. இதுதான் கல்விக்கு அரசி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு நம்மை பக்குவப்படுத்தக்கூடியது. பறந்திடும் பாரில் பகையில்லை தானே. யாரும் நமக்கு பகைவர்கள் இல்லை அப்படிங்கக்கூடியது நம்ம செய்யக்கூடியது. நம்மளை எல்லாரும் பாராட்டி போற்றக்கூடிய அளவிற்கு இந்த மந்திரம் நமக்கு கருணை பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்கிறாரு. இவ்வளவு சொல்லி நம்மளை அழைச்சிட்டு போய் எப்படியாவது இந்த குழந்தைங்க முன்னுக்கு வந்துடாதா அப்படிங்கிறத நம்மளை ஆற்றி போற்றி இந்த மந்திரங்களை சொல்லுங்கன்னு சொல்கிறாரு. திருவருள் கூட்டி வைக்க நாளைக்கு மீதியை பார்க்கலாம். அரகரம பார்வதி பதையே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும்